அடுத்ததாக நிவிதா அவர்களை அழைக்கிறோம். ஒரே ஒரு நேர்காணலில் அவர் உலக புகழ் பெற்றவர். இவ்வரங்கில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் நிவிதா. திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை எஸ்டேட்லேருந்து வரேன். நீலம் பண்பாட்டு மையம் ஒருங்கிணைக்கும் வானம் கலை திருவிழாவில் எனக்கும் பங்கேற்க வாய்ப்பளித்த அண்ணன் இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களுக்கும் கவிஞர் ப. விடுதலை சிகப்பி அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாசிக்கிறனுக்கும் நன்றி. நான் இன்னைக்கு பேச இருக்க கவிதை என்னோட வாழ்வியலோட ரொம்ப தொடர்பு உள்ளது. முழுக்க முழுக்க நான் அந்த வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கேன். அதை தான் இன்றைக்கி இந்த கவிதை, இந்த ஒரு 3 கவிதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். நிறைய எழுதியிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மாஞ்சோலை எஸ்டேட்டில் இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் விரட்டடிக்கப்பட்டுட்டோம். ஒரு 3/4 பேர் தான் இன்னும் அங்கே இருக்காவா. போராட்ட குணம் உள்ள மக்கள் மட்டும் அங்கே இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு கிட்டத்தட்ட நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். எப்படின்னா, நான் படித்த ஸ்கூலு, சாரி அதுக்கு ரொம்ப உணர்ந்துட்டேன். சரி, இல்லை தைரியமாக பேசுங்க. இல்லை இருக்கட்டும். நான் படித்த ஸ்கூலு, எங்கள் அப்பா எங்களுக்காண்டி சிறுசேமிப்பு கட்டுவார் போஸ்ட் ஆஃபீஸில். அது அப்புறம் எங்களுக்கு சோறு போட்ட ரேஷன் கடை, எங்கள் அப்பா வேலை பார்த்த தொழிற்சாலை, எல்லாத்தையுமே இழந்துட்டோம். இப்போ எங்களுக்குன்னு கடைசியாக இருந்த ஓட்டுரிமையை கூட எங்களுக்கு மறுக்கப்பட்டுட்டு, அதாவது குறைஞ்சபட்சம் நாங்கள் கேட்டதையாவது எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க எங்கள் மனசு கொஞ்சம் ஆறி இருக்கும். நாங்களும் சரி குத்தகை காலம் தான் முடிய போகுது, எப்படி 2028 முடிச்சு போதான் செய்யணும், சரி நாங்கள் கிளம்புறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம். ஆனால் குறைஞ்சபட்சம் எங்களை ஒரு மதித்து எங்களுக்கு என்ன தேவைன்றதையாவது கேட்டிருந்துருக்கலாங்கிறது ரொம்ப வருத்தத்துக்கான ஒரு விஷயம். அங்கே இன்னுமே இபி ஆஃபீஸ் இருக்குது, வனத்துறை அலுவலகம் இருக்குது. ஸோ போக்குவரத்து அங்கே தடைபட வாய்ப்பே கிடையாது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் எங்கள் ஊருக்குள்ளே போகிறதுக்கு நாங்கள் அவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு கிடக்கோம். போக முடியல. ஏன்னா வனத்துறையும் அரசாங்கமும் எங்களை அங்கே உள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்கு அவ்வளோ தீர்மானமாக முடிவெடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். எங்களை உள்ளே போக விடலை. ஆனால் 5 தலைமுறையாக அங்கே நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களுக்கு அங்கே எங்களோட மூதாதையர்களோட கல்லறை அங்கே இருக்குது, கோயில் அங்கே இருக்குது. வருஷம் கோயில் கூடையெல்லாம் நடத்துவோம். ஆனால் இந்த வருஷமும் போன வருஷமும் நடத்தப்படலை. எங்கெங்கே இருந்தலாமோ வருவாங்க. பட் அந்த எங்களுக்கு இறுதியாக ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. அந்த ஒரே ஒரு வாசல் தான். அந்த வாசல் என்னென்னா, அந்த கோயில் எங்களுக்கு இருக்குது, எங்கள் மூதாதையர்களோட கல்லறை இருக்குது. எப்படியும் எங்களை துரத்தி விட்டுருவீங்க, அது தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அங்கே ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டியாவது நாங்கள் அங்கே போயிட்டு வரணுங்கிறது தான் என்னோட ஒரு கோரிக்கையாக நான் இங்கே வைக்கிறேன். 2வது, அதாவது கேட்பாங்கள்ல, அதாவது தூக்கு போடுறவங்கள்ட்ட கூட உங்களோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஆசையை நிறைவேற்றுவாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் வெளியே போக தயாராகிட்டோம். எங்களுக்கு நாங்கள் திரும்ப எங்களுக்கு அங்கே போகணும். எனக்கு அந்த எங்கள் ஊருக்கு நான் ஒரு 2 மட்டையாவது நான் போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும். ஸோ இன்னொன்று, நாங்கள் ஒரு குறுகிய வட்டத்தில் உள்ள ஒரு ஆட்கள். எங்களால் எவ்வளோ தூரம் போராட முடியும், எவ்வளோ தூரம் எங்களால் வளர முடியும். அதுவும் அதிலிருந்து ஒரு சின்ன கூட்டத்திலேருந்து வந்த ஒரு தனித்த பெண்ணாக என்னால் எவ்வளோ தூரம் செய்ய முடியும் அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எங்களோட வழியையும் எங்களோட எதிர்ப்பையும் என் கவிதை மூலயமா நான் எழுதிட்டு வந்துட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என் காட்டை பாதுகாக்க எனக்கு சில துணைகள் தேவைப்படுது. என் காட்டை நான் எப்படியாவது பாதுகாக்கணும். அது குறித்து இந்த கவிதையில் நான் இந்த துணைக்கு கூப்பிடுற மாதிரி, அதாவது எங்கள் அம்மாவை, என் உற்றார்களை, என்னோடய நண்பர்களை, ஏன் நான் அங்கே ஒன்றா மண்ணா
விளாண்டிருந்த விலங்குகள் கூடலாம் விளாடுவேன். ஸோ அப்போ அந்த விலங்குகளை கூட நான் வந்து என்னோடய கடைசி வாய்ப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கூப்பிட்ருக்கேன். அதை தான் இந்த கவிதையில் வந்து நான் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு கவிதை என்னென்னா, அதாவது எங்கள் அம்மா வந்து என்கிட்ட வந்து சொல்லுதாங்க, எல்லோரும் போயிட்டாவா, நீ மட்டும் எதுக்கு இன்னும் இருக்க, கிளம்பு அப்படின்னு சொல்கிறாவா. நான் வந்து இல்லைம்மா, இந்த ஊர் அழியிறத நான் கடைசி வரை பார்த்துட்டு நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதியிருக்கேன். ரெண்டாவது, இந்த ஊரே வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, தெய்வத்தை நோக்கி ஒரு கேள்வி வைக்கேன். நான் வந்து இந்த ஊரே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, நீ என்ன இங்கே உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கேன். எனக்கு காதலன்னு ஒருத்தர் இருந்தாம்னா அவனுக்கு அவனை நோக்கி ஒரு கேள்வி, அவனை துணைக்கு கூப்பிடுற மாதிரி, என் கூட வந்து சண்டைக்கு வாழ, நீ மட்டும் என்ன வா, நம்ம இந்த சண்டை அந்த வனத்துறையையும் இந்த அரசாங்கத்தையும் போய் கேள்வி கேட்போம், சண்டை போடுவோம் வாழ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற மாதிரி ஒரு 3 கவிதை எழுதியிருக்கேன். நிறைய எழுதியிருக்கேன், பட் எல்லாத்தையும் இங்கே வாசிக்க முடியாது. அந்த 3 கவிதையை நான் இப்போ உங்களுக்கு வாசிக்கேன். இப்போ வாங்க கவிதைக்குள்ளே போகலாம். எரியும் கூட்டிலிருந்து ஒரு பூவை குஞ்சு, வனத்தில் பெருந்தி பற்றிய வெம் கோடை பருவம் அது, மேலெழும்பும் புகைக்குள் போய் போய் வந்தது ஒரு தாய் பூவை. அப்போது அது எழுப்பிய பரிதவிப்பின் குரல் பட்ட கூந்தை மரப்பொந்தின் கூட்டில் இருக்கும் அதன் குஞ்சுகளை பற்றியது. ரெக்கை உள்ள குஞ்சு நான், கூடு சாம்பலாகும் தருணத்தில் வெளியே பறந்து கொள்கிறேன். அம்மா, நீ அதுவரை பதறாமல் இரு. நான் வந்ததும் ஒரு புதிய கூட்டை நகர சாலையின் மின்கம்பத்தில் கட்டிக்கொள்வோம். வழிகளை புரிந்து கொள்ள மொழிகள் தேவையில்லை. உன் பரிதவிப்பின் குரல் கேட்பவர்கள் உனக்கு ஆறுதலாய் இருப்பார்கள். இயலாமையின் கரங்கள் கொண்டு கொஞ்சம் அணைத்து கொள்வார்கள். அவர்களால் அவ்வளவுதான் முடியும். நாம் வாழ்ந்த கூடும் நம் மலை நிலமும் எரிந்து நாசமாகும் கடைசி கணம் வரை ரெக்கைகளை அடித்தபடி நான் நின்று பார்த்துவிட்டு தான் வருவேன். என்னால் அவ்வளவுதானே முடியும். பொறு, வந்து விடுகிறேன். அடுத்து தெய்வத்தை நோக்கி இந்த கேள்வி. வனப்பேச்சு என்ற வனமிக்கா பேச்சினா, அவள் தேகம் வெண்கல சிலை, மெல்லிடை ரதி திருமேனி, அவள் கூந்தல் மலைவில் மையருவி, காற்றிலாடும் இரவின் கீற்று, அவள் கண்கள் இருபக்க கூறுவாள், பட்டாரை வீழ்த்தும் படைகளன், அவள் உதடுகள் ஈரிதழ் ரோஜா, தேனூரும் நறுமலர், அவள் கன்னங்கள் சிவந்த ஆப்பிள், உருகாத வெண்ணெய் கட்டி, அவள் நடைபயிலும் போது மேல்வானம் சிவக்கும், அவள் புன்னகிக்கும் போது வெண்பூக்கள் மலரும், அவள் கைவளை கலர எத்தனித்தால் வனமெங்கும் அடைமலை பொழியும், அவள் கார்கொலுசு சினுங்க எத்தனித்தால் வனமெங்கும் பெருந்தி பற்றும், கிராப்டாப் மேலாடை, மினிஸ்கட் கீழாடை, வேங்கைப்பார் பொட்டிட்டு தெளிந்த நீரோடையில் முகம் பார்ப்பாள் அவள். 7 மலைகளுக்கும் மரம் செடி கொடிகளுக்கும் இந்த வனத்தில் ஊர்வன, இந்த வனத்தில் பரப்பன, இந்த வனத்தில் உருமுவன, இந்த வனத்தில் பிளிருவன, இந்த வனத்தில் திமிருவன, யாவற்றுக்கும் அவளே அரண். மஞ்சு திரளும் மலை உச்சியில் குடிகொண்டிருக்கும் அவளே ஆதி குடிகளின் உக்கிரம். வனமிக்கா பேச்சினா எனும் அவள்தான் எங்கள் குலதெய்வம். அவளே எங்கள் காவல் தெய்வம். ஆனால் நாங்கள் எல்லோரும் அதிகாரத்தின் துப்பாக்கி முனையில் நிலைக்கதவை பெயர்த்து கொண்டு பெட்டி படுக்கையோடு மலையூரிலிருந்து துரத்தப்பட்ட போது அவளது போர் வானரங்கள் எல்லாம் வலசை போய்விட்டன. அவளது விசை நாகங்கள் எல்லாம் வெயில் காய போய்விட்டன. அவள் தன் சூலாயுதத்தை பரனில் போட்டுவிட்டு தனது நீண்ட தலைமுடிக்கு சிக்கு எடுத்து கொண்டிருப்பாள் போல. அடுத்து என் ஆள் இருந்தோம்னா அவனை கூப்பிடுதேன். அந்த கல்லை யார் எறிவது? சிறுத்தை அடித்த மிளாக்கரியை விடுத்து வேட்டை நாய் இன்றி விரட்டியே பாறைக்கட்டில் இறக்கி கலைமானை வேட்டையாடியவன் நீ. சூண்டை இட்டே விளாங்கும் பெருமணாலையும் பிடித்தவன் நீ. மழைக்கால கடுமுனல் நீந்தி ஆற்றுக்கு அக்கறை போனவன் நீ. முதலைகள் வாழும் காயலில் ஒற்றை மூங்கிலில் சங்கடம் விட்டவன் நீ. கருஞ்சாத்தி புற்றில் கையை விட்டு ஈசல் சேகரித்தவன் நீ. உடும்பின் வாயில் மாட்டிய விரலை மீட்க புடைவாயிலில் பகலெல்லாம் கிடந்தவன் நீ. வறுக்கை மணந்த நாட்களில் ராவில் தனியே கரடி விரட்டியவன் நீ. யானை கூட்டம் விலையில் ஏறிய போது பரனில் இருந்து வேட்டிட்டவன் நீ.
சென்னாய் கூட்டத்தில் சிக்கிய காட்டெருமை கன்றை மீட்டவன் நீ. செவ்வன்னி பிள்ளையை கூடு சேர்க்க நெடுநாங்கு மரத்தில் ஏறியவன் நீ. காடு கலைந்தது தெரியாமல் வார கணக்கில் அடவியில் அலைந்தவன் நீ. ஆவக்கல் அருந்தி கிளி கூடவே கடுவா புலியுடன் சண்டையிட்டவன் நீ. படப்பங்காட்டு சிறுதேனை விடுத்து வள்ளியில் வளையம் கட்டி வரைக்கட்டில் இறங்கி பெருந்தேன் அகழ்பவன் நீயேதான். எனக்கு தெரியும் இவ்வூரின் ஒப்பற்ற வீரன் நீ என்று. இக்காட்டை விட்டு நிரந்தரமாக வலுக்கட்டாயமாக நம்மை வெளியேற்றினால் நீ என்ன செய்வாய்? வனச்சட்டத்தின் 4 பக்கங்களை நான் கிழித்தெறிகிறேன். நீ வனத்துறை அலுவலகம் போ. அதிகாரத்தின் நெற்றி பொட்டில் உன் வில்லிலிருந்து முதல் கல்லை சுண்டு இரத்தம் சொட்டட்டும். செய்வோமா? இந்த ஊர் மேலும் நடுங்கட்டும். வனச்சட்டத்தின் 4 பக்கங்களை நான் கிழித்தெறிகிறேன். நீ வனத்துறை அலுவலகம் போ. அதிகாரத்தின் நெற்றி பொட்டில் உன் வில்லிலிருந்து முதல் கல்லை சுண்டு இரத்தம் சொட்டட்டும். செய்வோமா? இந்த ஊர் மேலும் நடுங்கட்டும். நன்றி. நிவிதா அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். ஒரு கவிதை வாசிப்பு மேடையை தன்னுடைய வாழ்வின் களத்து மேடையாக மாற்றியவர். அவருக்கு ஒரு பதில் என்னிடத்தில் இருக்கிறது. அன்பின் வரம்பற்ற கருணையை பூக்களை அள்ளி வருவதைப் போல எடுத்து வருகிறார் ததாகதர். ததாகதர் என்றால் புத்தர். அன்பின் வரம்பற்ற கருணையை பூக்களை அள்ளி வருவதைப் போல எடுத்து வருகிறார் ததாகதர். பிளவுற்ற உங்கள் மனத்தின் மேல் பிசினை போல் அவர் ஊற்றெடுக்கிறார். பிளவுற்ற உங்கள் மனத்தின் மேல் பிசினை போல் அவர் ஊற்றெடுக்கிறார். வலிகளின் மீது தன் மைத்திரியை தடவி ஆற்றுப்படுத்துகிறார் அவர் கைகளில். வலிகளின் மீது தன் மைத்திரியை தடவி ஆற்றுப்படுத்துகிறார் அவர் கைகளால். உங்களுடைய வலிகள் கண்டிப்பாக தீரும். அடுத்ததாக கவிதை வாசிக்க திரு ராஜீவ் காந்தி காசிநாதன் அவர்களை அழைக்கிறோம். இது பஞ்சம நிலம் குறித்த கவிதை. காணி நிலம் பறித்த நிலத்தில் முளைத்த நெல்லை உண்ணும்போது உமி உன் மனதை கீறவில்லையா? அடே என் பாட்டனின் கேட்டு எஜமானே, கூகை உறங்கும் நெடுமரத்தில் சுய மரணத்தை சுருக்கிட்டு எழுது. அடே என் பாட்டனின் கேட்டு எஜமானே, கூகை உறங்கும் நெடுமரத்தில் சுய மரணத்தை சுருக்கிட்டு எய்து. அப்பொழுது மீச வைத்து கொள்ளாதே, பார்க்க சகிக்காத பட்சிகள் எச்சமிடும் முகத்தில். அப்பொழுது மீச வைத்து கொள்ளாதே, பார்க்க சகிக்காத பட்சிகள் எச்சமிடும் முகத்தில். தூக்கமற்ற இரவுகளில் தூரத்து நிலத்தை காட்டி கிழட்டு ஆமையும் திரட்டு கிழவனும் என்னும் கதை சொல்லி அழுதபடி உறங்குவான் என் பாட்டன். அப்பொழுது நான் உடைந்த பானையின் கழுத்தில் பரப்பிய மாட்டுத்தோலை காட்சி உமக்கான சாவுமணியை ஒத்த அடி அடித்து பழகுவேன். நிலத்தை ஆழ உழுதுவார் நிலமெங்கும் என் பாட்டனின் கால் தடம் தென்படும். ஆளில்லாத அடிநீர் கிணற்றில் 100 ஆண்டுகளாக நீந்துகிறது ஒரு கிழட்டு ஆமை. அதன் கண்களில் பார் என் பாட்டனின் உரிமை முகம் தெரியும். அதன் கண்களில் பார் என் பாட்டனின் உரிமை முகம் தெரியும். நினைவில் கொள், கசவுகளை உண்ணப் பழகும் எம் குழந்தைகளின் முகஞ்சொலுப்பி எச்சிலை உமக்காக சேகரித்துள்ளோம். நினைவில் கொள் எம் பாட்டனின் திருட்டு எஜமானே, நினைவில் கொள். மிஞ்சிய காணி நிலத்தில் எம் பாட்டன் சேகரித்த அரளி விதையை உமக்காக பயிரிடுவோம். நினைவில் கொள் திருட்டு எஜமானே, நினைவில் கொள். விலங்கென நம்பப்படும் உயிரின் பற்கள். இது அதிகாரத்திற்கு எதிரான ஒரு கவிதை. கோபத்தால் குழி தோண்டி என் உடலை இறக்குங்கள், அதில் வெறுப்பை கொண்டு நிரப்புங்கள். அதிகாரிகள் புடைசூழ மிஞ்சும் தலையருகே கொடூர விலங்கை சங்கிலியால் பிணையுங்கள். அது அதிகாரியைப் போல் போதாமையின் முகம் காட்டி பல்லிழிக்கட்டும். அது அதிகாரியைப் போல் போதாமையின் முகம் காட்டி பல்லிழிக்கட்டும். அந்நேரம் மழை கொட்டட்டும் என வேண்டிக் கொள்கிறேன். புழுக்கள் என் பாதங்களில் முளைக்கட்டும். மேலும் வளர்ந்து வளர்ந்து என் உடல் தடித்த புழுவாகட்டும். தலையை உண்ண நேரும்போது அதிகாரிகள் கைகளுக்கு பூத கண்ணாடி வழங்குங்கள். வட்ட கருங்குடையை விளக்குங்கள். கரைந்து புதையட்டும் அதிகாரம். அந்நேரம் மழைநீர் ஏரியை நோக்கி பாயும்.
குஞ்சு கண்டையில் நீரெது திசையில் குதித்தெழும் தூக்கம் கலைந்த தவளைகள் குரட்டொலியை ஓலமென எழுப்பும். இனி அஞ்சுவதற்கு ஏதுமுற்று மிஞ்சட்டும். அடுத்து வருவது கடுங்கோடையானாலும் ஏரிக்கரை நடுப்பகுதியில் வெட்டப்பட்ட கருவேலம் நெடுமுள்ளுடன் துளிர்க்கும். அடுத்து வருவது கடுங்கோடையாயினும் ஏரிக்கரை நடுப்பகுதியில் வெட்டப்பட்ட கருவேலம் நெடுமுள்ளுடன் துளுக்கும். அடுத்த கவிதை. இது மேல்பாதி இஷ்யூ குறித்து. இந்த ஊருக்கு பக்கத்தில் இருந்து நான் வரேன், கோழியனூர். எனக்கும் இந்த ஊருக்கும் 3 கிலோமீட்டர் தான். அது எனக்கே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஏற்படுத்திடுச்சு. பத்திரிக்கைலாம் நம்ம நிறைய படிக்கிறோம், ஆனால் நம்ம ஊர் பக்கத்தில் இப்படி ஒரு நிகழ்வு, ஒரு கசப்பான ஒரு நிகழ்வு அப்படின்னும் போது நினைக்கும் போல ஒரு மாதிரி அவமானமாக இருக்குது. அசையும் அவமானம். உன் குடியிருப்பையும் என் குடியிருப்பையும் பிரிக்கும் இந்த கருஞ்சாலையிலா சாதி தீப்பிடித்து எரிகிறது. என்னால் நம்ப முடியவில்லை நண்பரே. தீண்டாமை ஒரு பாவச்செயல் என்பதை அருகருகே அமர்ந்துதானே கற்றோம். உமக்குமா புரியவில்லை? என்னால் நம்ப முடியவில்லை நண்பரே. ஓங்கி சாத்திய கோவில் கதவின் பூட்டு அசைகிறது அசைகிறது. பாழ்பட்ட பண்பாட்டு கடிகாரத்தின் பெண்டுலம் போல் அவமானமாக அசைகிறது அசைகிறது. என் பிஞ்சு குழந்தை சாதிகள் எல்லையடி பாப்பா பாடலை நீ பலமுறை கேட்டும் மறக்காமல் பாடி காட்டுமே. நீ எப்படி மறந்தாய் நண்பரே? மனு என்னும் மேய்ச்சல்காரனின் மந்தையில் நீயும் மேய்வதாக சொல்லுகிறார்களே. என்னால் நம்ப முடியவில்லை நண்பரே. ஊர் எல்லை நின்று வீடு திரும்பும் பள்ளி வாகனத்தை வழிமறிப்பானை காவலாளி. எந்த பொய்யை சொல்வோம் நம் குழந்தைகளுக்கு? சாதி சூட்டின் தீப்பற்றி கருவறை கருஞ்சுவருக்குள் ஆடி திரிகிறாள் திரௌபதி அம்மன். கோபுர கலசத்தின் தானிய குவியல்கள் தீப்பற்றி எரிய படபடக்கும் ரெக்கையை அடித்து அடித்து நாங்கள் வாழும் திசை நோக்கி பறக்கும் கோவில் பறவைகள். நன்றி. ஐயா அரசமருகு பாண்டியன் அவர்கள் கவிதை வாசிக்க அன்போடு அழைக்கிறேன். தமிழில் தலித் கவிதைகளில் முதன்மை கவிஞர், மூத்த கவிஞர், வெகு தூரமில்லை, தீபங்கள் தீப்பந்தங்கள், என்றும் முன், ஐக்கு பறவைகள், சில தலித் கவிதைகளும், கயர்லாஞ்சி இந்தியாவில் தான் இருக்கிறது, அறச்செல்வி சித்ரா என்று அவருடைய துணைவியாரை பற்றிய ஒரு நூல் என்று பல நூல்களை தமிழுக்கு தந்தவர். அம்மாவின் பழம்புடவை, அக்காவிற்கு புதிய தாவணி என்ற கவிதையை எழுதி புகழ் பெற்றவர். ஐயா அவர்களை கவிதை வாசிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் ஜெய்பீம் வணக்கங்கள். உங்கள் வருவாயில் 10% சமூகத்திற்காக செலவிடுங்கள் என்றார் பாபா சாஹேப். ரஞ்சித் அதைவிடவும் கூடுதலாக செலவு செய்கிறார். ஏப்ரல் மாதம் முழுவதும் கலைகளின் மூலம் விடுதலையின் விதையை தூவுகிறார். ரஞ்சித் ஏப்ரல் மாதம் முழுவதும் கலைகளின் மூலம் விடுதலையின் விதையை தூவுகிறார். ரஞ்சித் பண்பாட்டு புரட்சியின் எரிதழல். ரஞ்சித் பண்பாட்டு புரட்சியின் எரிதழல். சினிமாத்தனம் இல்லாத சினிமாக்காரர். சினிமாத்தனம் இல்லாத சினிமாக்காரர். நவீன பார்ப்பனர்கள் ஆகிப்போன பலரின் மத்தியில் நீங்க தலித்து அதிகாரிகள், தலித்து செல்வந்தர்கள் வீட்டில் போனீங்கன்னா பூஜை அறை இருக்கும், அம்பேத்கர் படம் இருக்காது. பூஜை அறை பெருசா இருக்கும், அம்பேத்கர் படம் இருக்காது, அம்பேத்கர் புத்தகங்கள் இருக்காது, அம்பேத்கர் பற்றி எந்த அடையாளமும் இருக்காது. ஆனால் அம்பேத்கர் வாங்கிய இடஒதுக்கீட்டை அவர்களை பயன்படுத்த, அம்பேத்கர் சொன்ன வார்த்தை இது. இந்த கவிதை முழுக்க அம்பேத்கர் கவிதை தான். நவீன பார்ப்பனர்கள் ஆகி போன பலரின் மத்தியில் ரஞ்சித் ஒரு சுதந்திர பறவை. தினம் தினம் ஒடுக்குமுறைக்கு எதிரான உனது குரல்கள், நீலம் சோசியல் அதில் பார்த்துட்டே இருக்கலாம் நீங்க. தினம் தினம் ஒடுக்குமுறைக்கு எதிரான உனது குரல்கள் வெடிமருந்தை போல் ஆளும் வர்க்கத்தின் அஸ்திவாரத்தை அசைக்கிறது.
அண்ணல் விட்ட தேரை அண்ணல் விட்ட தேரை ரஞ்சித் நீ முன்னிழுக்கிறாய். அண்ணல் விட்ட தேரை ரஞ்சித் நீ முன்னிழுக்கிறாய். உனக்கே என் முதல் வணக்கம். என்னை 2ஆம் ஆண்டும் கவிதை பாட அழைத்த, போன வருஷமும் பார்த்தாரு, இந்த வருஷமும் என்னை 2ஆம் ஆண்டும் கவிதை பாட அழைத்த தோழர்களே, தோழர் வாசிகி பாஸ்கர் கோசலை என்கிற ஒரு அற்புதமான நாவல், கவித்துவமான நாவல். நாவல்களுக்குள்ள கவிதையை நீங்க பார்க்க முடியாது. அப்படி ஒரு அற்புதமான கவிதையை எழுதிய தமிழ் காலையிலேருந்தே நான் அவருடைய அந்த கம்பேரிங் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு அறிவார்ந்த இன்டலெக்சுவல் என்பதை அவர் நிரூபிச்சுட்டே இருக்கிறாரு. தமிழ் பிரபா அவர்களே, என்னை இந்த தலித் பண்பாட்டு மையத்தில் அறிமுகம் செய்து வைத்த அன்பு தோழர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களே, காலையிலிருந்து ஒரு தந்தையைப் போல் என்னை பரிவோடு பார்த்து கொள்ளுகிற மகள் சுமித்ரா அவர்களே, நவீன் அவர்களே, இப்படி நிறைய பேர், எல்லாரும் பேரையும் சொல்லலன்னு கோச்சிக்காதீங்க. எல்லாருமே எனக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். ரஞ்சித், டெல்டா ரஞ்சித் அவர்களே, நீலவானத்தின் போர்ச்சிறகு விரித்திருக்கும் பார்வையாளர்களே, எல்லாருமே நீங்க படைப்பாளிகள், போராளிகள். ஒவ்வொருத்த பேரையும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, பொதுவாக சொல்லிடுறேன்னா, நீலவானத்தில் போர்ச்சிறகு விரித்திருக்கும் பார்வையாளர்களே, படைப்பாளிகளே, இந்த நெருப்பு எல்லா மாநிலங்களும் பற்றட்டும். இந்த தமிழகத்தின் நெருப்பு எல்லா மாநிலங்களிலேயும் பற்றிக்கொள்ளட்டும். அநீதிக்கு எதிரான கலகங்கள் வெடிக்கட்டும். அநீதிக்கு எதிரான கலகங்கள் வெடிக்கட்டும். யாழன் ஆதி தலித் கவிதைகளின் போதி, யாழன் ஆதி தலித் மகாகவி, உங்களை வணங்குகிறேன். கவிஞர்களே அத்தனை பேருக்கும் வணக்கம். இது அம்பேத்கர் பற்றிய கவிதை, வேற ஒன்றும் இல்லை. நவீன் இவங்கெல்லாம் ரொம்ப இளைஞர்கள், நான் வயசானவன். அற்புதமாக கவிதை வாசித்தார்கள் எல்லாரும். நீங்கள் அந்த அம்மா அழ வச்சுட்டாங்க எங்களை. அதாவது அந்த அழுகை என்பது கார்ப்பரேட்டுகளுக்கு எதிரான வெடிகுண்டு. எல்லாம் கார்ப்பரேட் மயமாயிடுச்சு. அரசிலிருந்து அத்தனையுமே கார்ப்பரேட் மயமாகி போச்சு. அந்த மாஞ்சோலையின் வலியை அந்த அம்மா கண்ணீராக வெளிப்படுத்தினார்கள். நாம் போராடுவோம். அம்பேத்கருடைய கான்ஸ்டியூஷன்ல வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் தொடங்குறாரு. அரசுக்காக இல்லை, அரசு இல்லை, அதிகாரிகள் இல்லை, அமைச்சர்கள் இல்லை, மக்கள் அப்படின்னு தொடங்குகிறார் அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர். ஏப்ரல் 14ஆம் நாள் நினைச்சு பார்க்கணும். 14வது குழந்தை அண்ணல் அம்பேத்கர். இது அம்பேத்கர் பற்றி கவிதை, இது வேற எதுவுமே இல்லை. ஏப்ரல் 14ஆம் நாள் ஒரு பகலென பிறந்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். இருட்டையே வாழ்வன கிடந்தவர்க்கு ஒரு வெளிச்சக்கீற்றாய் வந்தவர் பாபா சாஹேப். பள்ளி தொடங்கி பாராளுமன்றம் வரை அவர் மீது தீண்டாமை தொடர்ந்தது. அறிவால் அதை இடறி எறிந்தவர். அறிவின் அடையாளம்னாலே அம்பேத்கர் தான். அறிவால் அதை இடறி எறிந்தவர். கண்கள் நோக படித்தார். அவர் படித்ததுக்கு நேரங்காலமே கிடையாது. நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. ராட்டு அப்படின்னு அவருடைய உதவியாளர், அவர் அண்ணல் அம்பேத்கரை நைட்டு வீட்டில் விட்டுட்டு காஃபியெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு அதிகாலையில் திரும்பி வருகிறார் அவர். அப்போதான் அம்பேத்கர் படித்து கொண்டும் எழுதி கொண்டிருந்த பொழுது அவர் அது இரவுன்னு நினச்சிட்டு அம்பேத்கர் ராட்டுக்கிட்ட கேட்குறாரு, உதவியாளர்கிட்ட, நீ வீட்டுக்கு போகலையான்னு கேட்குறாரு. இங்கே மறாவது நாள் அம்பேத்கர் நேரம் காலம் தெரியாமல் கண்கள் நோக படித்தவர், கைகள் தேய எழுதியவர். ஒரு கையில் இல்லை, ஒரு கை சோர்ந்த பிறகு இடது கையிலே எழுதுறார் அவர் அம்பேத்கர். கண்கள் நோக படித்தவர், கைகள் தேய எழுதியவர், பகல் இரவு போதவில்லை அவருக்கு. அவர் படிக்கிறதுக்கும் எழுதுவதற்கும் பகல் இரவு போதவில்லை அவருக்கு.
பல்லாயிரம் பக்கங்கள் விரிந்து கிடக்கும் அவரது எழுத்துக்கள் அது ஏற்றத்தாழ்வின் எல்லா வடிவங்களையும் ஏவுகணை போல் தாக்கியது. ஆனால் அம்பேத்கருடைய பல்லாயிரம் பக்கங்கள் விரிந்து கிடக்கிற எழுத்துக்கள் ஏற்றத்தாழ்வின் எல்லா வடிவங்களையும் ஏவுகணையை போல் தாக்கியது. அவ்வளவு நுட்பமான எழுத்துக்கள். இன்னைக்கும் அந்த எழுத்தை சவால் விடுவதற்கு ஒரு எழுத்துக்கள் கூட இன்றும் வரவில்லை என்று சொல்கிறேன். உலக நாடுகள் முழுவதும் பயணித்து அறிவின் தாகம் தீர்த்தவர். தன் ஒற்றை அறிவால் ஒடுக்கப்பட்டோரின் தலை நிமிர்த்தியவர். தன் ஒற்றை அறிவால் ஒடுக்கப்பட்டோரின் தலை நிமிர்த்தியவர். இந்தியாவின் முதல் புரட்சி மகத் சவுதார் குளத்தில் ஆயிரக்கணக்கானவர்களோடு தண்ணீர் எடுத்து பருகியது. வரலாற்றில் சிப்பாய் கழகத்தை தான் முதல் புரட்சின்னு சொல்றோம். அது புரட்சி இல்லை. இந்தியாவின் முதல் புரட்சி 1927. இது நூற்றாண்டு. மகத் குளத்தில் பொதுக்குளத்தில் தண்ணீர் எடுத்த நூற்றாண்டு இது. இந்தியாவின் முதல் புரட்சி. ஆனால் அம்பேத்கர் மகத் குளத்தில் தண்ணீர் எடுத்தது. அவர் எழுதினார், இந்த தண்ணீர் ஒன்றும் தேவாமிர்தம் இல்லை. அம்பேத்கருடைய வார்த்தைகள் இது. இந்த தண்ணீர் ஒன்றும் தேவாமிர்தம் இல்லை, நாங்கள் சாகா வரம் பெற இந்த தண்ணீரை பருகுவதன் மூலம் நாங்களும் உங்களைப் போல் சக மனிதர்கள் என்று நிறுவுகிறோம் என்றார் அண்ணல் அம்பேத்கர். தண்ணி குடிக்கிறது எங்களுக்கு தேவாமிர்தம் இல்லை, சாகா வரம் போறது இல்லை, ஆனால் நீங்களும் நானும் சக மனிதர்கள் தாண்டா என்று நிறுவுவதற்கே இங்கு தண்ணீர் பருகுகிறோம் என்று சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர். பெண்கள், தலித்துக்கள், சூத்திரர்களை இழிவு செய்தும் மனுநீதியை எரித்தார் மகத்குல போராட்டத்தில் அண்ணல் அம்பேத்கர். மகாத்மாக்கள் சாதியின் புனிதத்தை கட்டமைத்த போது, காந்தியுடைய கடைசி எழுத்து வரைக்கும் நீங்க பார்க்கலாம், சாதியை தப்புன்னே ஒரு கடைசி வரைக்கும் சொல்லல. மகாத்மாக்கள் சாதியின் புனிதத்தை கட்டமைத்த போது அதை சாக்கடை கழிவென புறந்தள்ளியவர் அம்பேத்கர். சாதி மனங்களில் நெளியும் புழுவன உரைத்தவர் அம்பேத்கர். சாதி மனங்களில் நெளியும் புழுவன உரைத்தவர் அம்பேத்கர். அவரே சொன்னார், தூய்மையான சாதி என்று இங்கு எதுவும் இல்லை, எல்லோரும் கலப்பினமே. இந்திய சமூகமே கலப்பினம் தான் சொன்னார். யாருமே தூய்மையான சாதி இல்லை. அதான் அம்பேத்கருடைய ஆய்வு. தலித்துக்களின் தன்மானம், சுய நிர்ணயம், இரட்டை வாக்குரிமை வட்டமேசை மாநாட்டில் வாங்கி தந்தீர். காந்தியின் கபட நாடகத்தால் அதை இழந்த போது காலம் முழுவதும் சாதி இந்துக்களின் நுகத்தடியில் இம்மக்களை பூட்டிவிட்டாரே காந்தி என்று கண்ணீர் வடித்தவர் அம்பேத்கர். என்னென்னமோ விமர்சனம் பண்றானோ அதை பற்றி, ஆனால் எவ்வளவு கண்ணீரோடு அவர் அன்று இருந்திருப்பார் என்று எண்ணி பார்க்க வேண்டும். பூனா ஒப்பந்தம் தலித்துக்களின் சவக்குழி. பூனா ஒப்பந்தம் தலித்துக்களின் சவக்குழி. நம் உரிமைகளை கொன்று புதைத்தார்கள். உழைப்பாளர்கள், பெண்கள் பண்ணைகளில், ஆலைகளில் நேர நிர்ணயம் இன்றி உழைத்தார்கள். அவர்களின் இரத்தம் வியர்வையாய் உறிஞ்சப்பட்டது. எந்திரங்களோடு எந்திரமாய், மாடுகளோடு மாடுகளாய் பூட்டப்பட்டார்கள். ஒரு போராட்டமின்றி, ஒரு தடியடியின்றி, ஒரு படுகொலையின்றி, ஒரு துப்பாக்கிச் சூடு இன்றி ஒரு சொட்டு மையில் 8 மணி நேர வேலையை சட்டமாக்கியவர் அண்ணல் அம்பேத்கர். ஒரு சொட்டு மையில் 8 மணி நேர வேலையை சட்டமாக்கியவர் அண்ணல் அம்பேத்கர். உழைப்பவர் நல சட்டங்களை அறிவால் தீட்டி தந்தவர் அண்ணல் அம்பேத்கர். நீங்கள் அல்லவோ மக்கள் தலைவர். யார் யாரையோ மக்கள் தலைவருங்கிறான், யார் யாரையோ புரட்சி தலைவர்னு சொல்றானோ. அண்ணலே, நீங்கள் அல்லவோ மக்கள் தலைவர், நீங்கள் தானே புரட்சியாளர். காந்தியின் ராமராட்சிய கனவை ஒரு இந்து ஸ்வராஜ்யம்னு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்றார். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கோவப்படுவீங்க.
காந்தி எழுதினது. கான்ஸ்டியூஷன் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ஒரு டிராப்ட் கொடுக்கிறார் காந்தி. காந்தியின் ராமராட்சிய கனவை தீயிலிட்டு மனுவாதிகளின் சாதிய வன்மத்தை புதைகுழியில் மூடி அரசியல் அமைப்பு சட்டம் எனும் புதிய மானுடத்தை எழுதி தந்தவர் அண்ணல் அம்பேத்கர். அனைவரும் சமம் என்று சட்டம் தந்தவர். அதுக்கு முன்னால் எந்த ஸ்கிரிப்டிலையும் யாரும் சமம் இல்லை. அனைவரும் சமம் என்று சட்டம் தந்தவர் அண்ணல் அம்பேத்கர். பெண்ணை மாய பிசாசு என்றார்கள். பெண்ணை மாய பிசாசு என்றார்கள். பாவ யோனியில் பிறந்தவர்கள் என்றார்கள். நாற்றம் எடுத்தவர்கள் என்றார்கள். ஆணை மயக்குபவர்கள் என்றார்கள். சிந்திக்கும் திறனற்றவர்கள் என்றார்கள். ஆணை சார்ந்து நில் என்றார்கள். மதங்களும் வேதங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் வரலாறு நெடுகிலும் பெண்கள் மீதான வன்கொடுமைகள் வன்கொடுமைகள் வன்கொடுமைகள். வரலாறா இருக்கலாம், புராணமா இருக்கலாம், இதிகாசம், எல்லாத்திலையும் பெண்கள் வன்கொடுமை செய்யப்பட்டார்கள். குழந்தை மனமாய், உடன்கட்டையாய், பரத்தையாய், விதவையாய், குடும்ப தலைவியாய், பெண்ணின் திசை வழியெங்கும் விலங்குகள். அவள் பார்த்து விடாதபடி இமைகளை தைத்து வைத்தார்கள். அவள் பறந்து விடாதபடி இறக்கைகளை வெட்டி வைத்தார்கள். அண்ணலே, அண்ணல் அம்பேத்கரே, பெண்களை மனுஷியாக பார்த்தவரே, பெண்களை மனுஷியாக பார்த்தவர் அண்ணல் அம்பேத்கர். பெண்களின் முன்னேற்றமே ஒரு தேசத்தின் முன்னேற்றம் என்று சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர். ஆணுக்கு இருக்கும் அத்தனை உரிமையும் பெண்ணுக்கும் உண்டென்று சட்டம் தந்தவர். தந்தையே, உங்களால் தானே பெண்களுக்கு மனிதம் வாய்த்தது. தந்தையே, உங்களால் தானே பெண்களுக்கு மனிதம் வாய்த்தது. உங்கள் படத்தை கையிலேந்தி போராடுகிறார்கள். இந்தியாவில் எல்லாம் சமூக நீதிக்கான போராட்டம், சமத்துவத்திற்கான போராட்டம்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் படத்தை பிடிச்சிருக்கான் எங்க பார்த்தாலும். உங்கள் படத்தை கையிலேந்தி பெண்கள் போராடுகிறார்கள். கார்ப்பரேட்டுகள் அவர்களின் கழிப்பறையை மூடுகிறார்கள். துப்புரவு பணியாளர் தொழில போராட்டத்தில் ராப்பகல் பாராம பெண்கள் அங்க உட்கார்ந்து தெருவில் போராடிட்டு இருக்காங்க. கழிப்பறையை மூடுறான் சார். நீங்க நினைச்சு பாருங்க, பெண்களுக்கு எவ்வளவு கஷ்டம் நீங்க நினைச்சு பாருங்க. கார்ப்பரேட் எவ்வளவு கொடியது, இந்த அரச பயங்கரவாதம் எவ்வளவு கொடியது என்பதை நீங்க நினைச்சு பார்க்கணும். உங்கள் படத்தை, அண்ணலே, உங்கள் படத்தை கையிலேந்தி பெண்கள் போராடுகிறார்கள். கார்ப்பரேட்டுகள் அவர்களின் கழிவறையை மூடுகிறார்கள். அடுத்தொரு போராட்டம் நாங்கள் நிகழ்த்துவோம். அடுத்தொரு போராட்டம் நாங்கள் நிகழ்த்துவோம். அண்ணலே, கார்ப்பரேட்டுகளின் வீட்டு வாசல்களில் மலம் கழிக்கிற போராட்டத்தை முன்னெடுப்போம். கார்ப்பரேட்டுகளின் வீட்டு வாசல்களில் மலம் கழிக்கிற போராட்டத்தை எம்முடைய பெண்கள் முன்னெடுப்பார்கள். வன்கொடுமைகளோடு தான் வாழ்கிறோம் தந்தையே. தலித்துகள் மீதான வன்கொடுமை இல்லாததுனாலே இருக்காது. நீங்க நீலம் சோசியல் அப்படின்னு ஒரு வெட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அது வந்துகிட்டே இருக்கும். வன்கொடுமைகளோடு தான் வாழ்கிறோம் தந்தையே. உனது வழியில் கற்பித்தார் என்பதற்காக எங்கள் தலைவரை வெட்டி சாய்த்தார்கள். உங்கள் வழியில் கற்பித்தார் என்பதற்காக எங்கள் தலைவரை வெட்டி சாய்த்தார்கள். காதலித்தோம் என்றதற்காக இளவரசன் முதல் கவின் வரை இழந்தோம். சமூக நீதி மாடலின் குடிநீர் தொட்டிகள் மலத்தால் நிரப்பப்படுகின்றன. பல்கலைக்கழகங்களில் ரோஹித் விமுலாக்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். பள்ளிக்கூடங்களில் நன்றாக படித்தான் என்பதற்காக நாங்குநேரி சின்னதுரை வீடு புகுந்து வெட்டப்படுகிறான். தினம் ஒரு சாதிய வன்கொடுமை, தினம் ஒரு ஆணவ கொலை. சேரிகளை எரிப்பது ஆதிக்க சாதிகளின் பொழுதுபோக்காய் போனது. அடிக்கடி நாங்கள் ஐயப்படுகிறோம் தந்தையே, நாங்கள் மனிதர்கள் மத்தியில்தான் வசிக்கிறோமா என்று ஐயப்படுகிறோம். அண்ணலே, தேசமெங்கும் உனக்கு சிலைகள். அவைகள் சிலைகள் அல்ல, அது நம்பிக்கையின் ஒளிக்கீற்று. கற்பி, போராடு, ஒன்றுபடி எங்களை என்று உசிப்பிக்கொண்டே இருக்கிற உருவத்தின் அடையாளம். எங்கள் நிலத்தை, எங்கள் நிதியை, எங்கள் கல்வியை, எங்கள் வேலை வாய்ப்பை, எங்கள் மனித மாண்பை மீட்க போராடுகிறது. போராடுங்கள் என்பது உங்களது சிலை. அண்ணலே, ஜனநாயகம் ஆயுதம் தாங்காத
புரட்சி என்றீர்கள். ஜனநாயகம் ஒரு கூட்டு வாழ்க்கை என்றீர்கள். அண்ணலே, உங்கள் பெயரை உச்சரிக்கிறோம். உங்கள் பெயரை உச்சரிக்கிற போது சூரியன் எங்கள் திசையில் பூக்கிறது. இதோ உங்கள் வாழ்வின் இறுதி நாட்கள். பார்ப்பனிய இந்துத்துவ ஏற்றத்தாழ்வு என்கிற இழிவிலிருந்து எம்மை மீட்டு பௌத்தனாக்கினீர்கள். அண்ணலே, பார்ப்பனிய இந்துத்துவ ஏற்றத்தாழ்வு என்ற இழிவிலிருந்து எம்மை மீட்டு பௌத்தராக்கினீர்கள். மழை நீரை போல தூய்மையானவரே, புத்தகங்களையும் மனிதர்களையும் நேசித்த பேரறிவாளரே, நாங்கள் எழுந்து கொண்டே இருக்கிறோம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் மலர உங்கள் அறிவை கையிலேந்தி போராடுவோம் தந்தையே. நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி. கவிதை வாசிப்பு நிறைவு பெறுகிறது. மகத்கோள போராட்டத்தினுடைய நூற்றாண்டு. இது ஒரு அறிவியல் கவிதை. இந்த கவிதையோடு இந்த அமர்வை நிறைவு செய்கிறோம். தண்ணீரின் மூலக்கூறுகளை இணைக்கும் பிணைப்புகளை பற்றிய சில குறிப்புகள் ஒரு கவிதைக்குள் சாத்தியமாகுமா என்பது என் கேள்வி அல்ல. இரு அணுக்கள் தங்கள் எலக்ட்ரான்களை சமமாக பகிர்ந்த ஒரு வலுவான பிணைப்பு உருவாகும். அது சகப்பிணைப்பு என்று அழைக்கப்படும். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் அப்படித்தான் சமமாக பகிர்கின்றன. நீர் உருவாகிய உலகில் உயிர்கள் வாழ பிறந்தன. தாவரங்கள் ஆக்சிஜனை தர, மனிதர்கள் கார்பன் டை ஆக்சைடை தருகிறோம். இருவரும் வாழ்கிறோம். அந்த மகத்குலத்து நீரும் அப்படித்தான். எல்லோரும் சமம் என நிரூபிக்க இரு கைகளால் அன்று அள்ளி குடிக்கப்பட்டது. அறிவின் வேர்கள் பாய்ந்தன அந்நீரில், அக்கைகளில் இருந்து. வெறிமையில் புதைக்கப்பட்ட மனிதம் மீண்டது. இரத்தத்தில் சிவந்த அந்த நீர் நீதி ஒன்றின் வண்ணமானது. ஆனாலும் நீரின் மூலக்கூறுகளை பிரிக்க உங்களால் கரைக்கப்படுகின்றன வேங்கை வயல் மூளைகள். நன்றி. மிக சிறப்பாக கவிதைகளை வாசித்த கவிஞர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த வாய்ப்பை நல்கிய ரஞ்சித், வாசுகி பாஸ்கர், தோழர் தமிழ் பிரபா ஆகியோர்களுக்கும் எங்களுடைய நன்றி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக எல்லோரும் கவிதையை வாசிச்சிங்க. குறிப்பாக கவிதைக்கு நடுவில் கட்டுரையும் வாசித்த எங்கள் ஐயாவுக்கு ரொம்ப இரட்டிப்பு நன்றி. ரொம்ப நான் ஒரு தீவிர கவிதை குறித்து தீவிரமாக உரையாடக்கூடிய இலக்கிய நண்பர்களோடும் நிறையா உரையாடியிருக்கேன். அந்த பக்கத்தில் அந்த வேறு விதமான கவிதைகள் குறித்து பார்வைகள் வரும். இப்போ நான் இன்றைக்கி இந்த மேடையில் இருக்கும்பொழுது கவிதைகள் குறித்து தொடர்ந்து குறிப்பாக இளைஞர்கள் நிறைய கவிதைகள் வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு புதிய ஃபார்மை நான் கண்டடைகிறேன். ஏன்னா பொதுவாகவே கவிதையை ஒரு 3-4 விதமாக பிரித்து ஒரு கவிதையை நம்ம பொருள் கொள்ள முடியும். உதாரணத்துக்கு அதனுடைய மொழி, அதனுடைய வடிவம், அதனுடைய கருப்பொருள். இப்போ இங்கே பெரும்பான்மை கவிதையை வாசிப்பதனுடைய மொழி என்பது அவர்களுடைய நிலம், அந்த நிலத்திலிருந்து தான் அந்த வொக்காபுலரி வருது. அதுக்கப்புறம் வடிவம் என்பது இந்த எல்லா கவிதைகள்லேயும் ஒரு நேரடி தன்மை இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கவிதைகளுடைய பொருள் என்பது அவங்களுடைய சொந்த அனுபவங்கள்லேருந்து வருது. இப்போ இந்த மூணுத்தையும் நான் கலமினேட் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு விதமான ஃபார்மாக இருக்குது. இந்த ஃபார்முக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஆக்சுவலாக இந்த வேல்யூ நீங்கள் புறக்கணிச்சிட்டு கவிதையை பேச முடியாதுன்னு நான் ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும். எந்த தீவிர இலக்கியவாதிகள் கவிதைகள் குறித்து பேசும்பொழுதும் நீலம் மேடையில் வாசித்த கவிதைகளுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, ஒரு இடம் இருக்குது. யூ காண்ட் இக்னோர் இட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த போயட்ஸ். இந்த கவிஞர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவதற்கு தோழர் யாழநாதி அவர்களே ஒவ்வொருவருக்கும் நினைவு பரிசை வழங்குவார். கவிஞர் பாரத் தமிழ் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குகிறார். நன்றி. தோழர் கவிஞர் வினயன் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குகிறார். கொஞ்சம் கூட்டம் தான் இருக்குது. லாஸ்ட் ஈவெண்ட் நல்லா எனர்ஜியாக கைத்தட்டி லெட்ஸ் வைண்ட் அப் த ஈவெண்ட். நன்றி. கவிஞர் விடுதலை சிகப்பி அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குகிறார். ஷார்ட்டா மூடு. பேர் விட்டு போச்சு. தினேஷ் ஒவ்வொரு முறையும் நான் கவிதை வாசிக்கும் போது நல்லா இல்லாட்டினாலும் பின்னாடி உட்காந்து கை தட்டுறதுக்கு செட் பண்ணி வச்சிருப்பேன். ராக்கி, தினேஷ், சண்முகம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிப்பா. நன்றி. சிவா மன்னிச்சுக்கு சிவா, ரொம்ப நன்றி சிவா. நன்றி. கவிஞர் முத்துராசா குமார் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குகிறார். நன்றி. கவிஞர் முத்துராசா குமார் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குகிறார்.
நன்றி. கவிஞர் நிவேதா அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குகிறார். நன்றி. கவிஞர் ராஜீவ்காந்தி காசிநாதன் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குகிறார். நன்றி. கவிஞர் உதயபாலா அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குகிறார். நன்றி. கவிஞர் அரச முருகபாண்டியன் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குகிறார். நன்றி. எல்லா கவிஞர்களும் வரிசையாக நின்று நம்ம ஒரு குரூப் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம்.